Good evening, ma'am. ஓகே கொஷினர் Ma'am. ப்ரிப்பேர் பண்ணீங்களா? அசைன்மெண்ட் முடிச்சாச்சா? Yes, ma'am. ஓகே Yes, ma'am. டாக்குமெண்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கீங்களா? ம் என்ன இப்போ ஓகே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மோஸ்ட்டாக அவங்க ஒரு டார்கெட் ஆடியன்ஸாக இருக்காங்க. அவங்களுக்காக ஹோம் குக்டு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஆப்பு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அபிராமின்னு பார்க்கலாம். ஸோ ஏஜ் ரேஞ்சு ஓகே என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஜ் ரேஞ்சு அண்ட் கரண்ட் லிவிங் சுச்சுவேஷன் ஓகே என்ன டைப் பர்சனாலிட்டி என்ன டைப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே அண்ட் எந்த சிட்டியில் இருக்காங்க ஓகே behavioral questions. How often do you order food online in a typical week? Which apps or services? Okay. What time of the day do you prefer ordering food? ஓகே இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மாதிரி இருக்கும். மேபி அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் 3 வேலையுமே வெளியே வாங்குற மாதிரியும் இருக்கும், இல்லை ஒரு வேலை மட்டும் வெளியே வாங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் கேட்கலாம். வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் சேலஞ்ச் வென் ஆர்டரிங் ஃபுட் த்ரூ கரண்ட் ஆப்ஸ் ஆர் சர்வீசஸ்? லேட் டெலிவரி, லேக் ஆஃப் ஹோம்மேட் டேஸ்ட், limited healthy options. Okay. Choosing from too many options. What is the main reason you would choose a homemade food delivery app over affordable meals, healthy options, hygiene, homemade taste? If you could improve one thing about your current food delivery experience, what would it be? Faster delivery, lower cost, more food variety, better hygiene. Okay, good. So far everything is good in what you have taken. எல்லாமே வந்து கரெக்டாக ஃபீச்சர்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ்க்கும் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்குது. What kind of homemade meals or features would you love to see in such an app? Customizable meal plans, regional dishes, diet friendly healthy options, tiffin service. Which factor influences your decision the most when ordering food online? Price, homemade feel, hygiene and food safety. ரிவ்யூஸும் இருக்கும்ல அவங்க டெசிஷன் எடுக்கும்போது. மேபி அவங்க வந்து எல்லோரும் வாங்கினதை பார்த்து இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை பார்த்து கூட வாங்கலாம். அதனால் ரிவ்யூஸும் இருக்கலாம் இதில் ஒரு ஆப்ஷனாக. ஏன்னா டெலிவரி ஸ்பீடில் நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டோம்ல. ஸோ ரிப்பீட்டடாக ஒரே கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் நம்ம வாங்காமல் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரே யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். அதனால் இதுக்கு பதிலாக ஒரே ஆப்ஷன்ஸ் ரிப்பீட் ஆகாமல் வேறு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். ஒன்று வந்து ரிவ்யூ. Please rank the following features in order of importance for homemade delivery app. Affordable price, subscription meal plan, சாய்ஸ் ஆஃப் ரீஜனல். ஓகே, அவங்களோட ப்ரியாரிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாதனால இதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்கணும் கூகுள் ஃபார்மில். அது இதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணி. ஓகே.
எல்லாமே ஓகே தான். அது ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து டைரெக்டாக இப்போ கூகுள் ஃபார்மில் இதை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொஷினேரை. ஓகே மேம். இது வந்து ஃபோக்கஸ் வந்து poor or low income students or job aspirants struggling to study because of income problem which leads to financial problems. Okay, this is mainly focusing on the poor students who are trying to study. Other வந்து what are the questions you are asking? How often do you study outside of school or college? What time you prefer to study? What is your biggest difficulty in continuing education? Lack of money, no smartphone. இதுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணால் நல்லாயிருக்கும் சிந்து. ஏன்னா இது வந்து கிளியராக பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியல. அவங்க புவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டடி பிகாஸ் ஆஃப் லோ இன்கம்னா அது ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. அப்போ அவங்க எப்படி ஸ்கூல் காலேஜுக்கு போகாமல் வெறும் ஆப் மட்டும் யூஸ் பண்ணி படிப்பாங்க? அப்படி இருக்காதுல்ல. அவங்களுக்கு வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ண முடியலைங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் இதுக்கு வந்து சஜஷன் இதில் ஆட் பண்ணுறேன். எடிட் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே. ஓகே சரி. ஓகே. இப்போ இதில் நம்மளோட ஃபோக்கஸே வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது தான். ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டார்கெட் ஆடியன்ஸு. ஸோ லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க.
என்ன மாதிரினா they are not able to access quality education. அதனால் அவங்களால குவாலிட்டியான எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் கிடைக்காதனால அவங்க ஆல்ரெடி ஸ்கூல் போகிறாங்க, ஓகே நார்மலாக போகிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லைக் அவங்களோட ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லை எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கவும் முடியல. இந்த ஃபினான்ஷியல் பேரியர்ஸ்னால அடிஷ்னலாக அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸோ கற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ எல்லாரையும் போய் எக்ஸ்ட்ராவாக நிறைய இடத்துல கோச்சிங் சென்டர்லாம் சேர்த்து விட்றாங்க. அந்த மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது இல்லை. ஓகே, இப்போ வந்து இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஏஜஸ் ஃபார் 16 to 18 and 18 to 25 who have left school due to financial or family situation need literacy. ஓகே, நம்ம வந்து இப்போ யார்கிட்ட இந்த மாதிரி கொஷின்ஸை கேட்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்க போகிறோமா, இல்லை பேரண்ட்ஸ் கிட்டயா, டீச்சர்ஸா, இல்லை என்ஜிஓவில் இருக்க ஒர்க்கர்ஸா, யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தென் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த கொஷின்ஸ். இதுக்கு வந்து காம்படேட்டர்ஸு இந்த மாதிரி பைஜூஸ், ஓகே, திக்ஷா ஆப்பு, டாப்பரு, அப்புறம் கோர்ஸராலேயும் ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுவும் எடுத்துக்கலாம். இன்னொன்று கான் அகாடமி, அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எட்எக்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ரொம்ப ஃபேமஸாக ஸ்கூல் காலேஜ்லலாம் இருக்குமே, என்னது ஸ்வயம், அது தெரியுமா? அந்த எம்ஓஓசி பிளாட்ஃபார்ம், இது ரொம்ப ஃபேமஸாக எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயும் அடிஷ்னலாக கோர்ஸ் எடுக்கிறதுக்கு இதில் படிக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் யூடெமிலையும் படிக்கலாம். இதுவும் ரொம்ப ஃபேமஸானது தான், கோர்ஸரா மாதிரி. இதுலேயும் ஃப்ரீ கோர்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்சஸான அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். இவங்களாம் தான் காம்படேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் பில்ட் பண்ணணும் அப்ளிகேஷனு. ஸோ ஒரு ஐடியாக்காக இது காம்படேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இப்போ கொஷினரில் வந்து யார்கிட்ட கேட்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்குற மாதிரி இருக்குல்ல கொஷின்ஸ். நீங்கள் அந்த மாதிரி தானே பிக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட ஹவு ஆஃபன் டு யூ ஸ்டடி அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ அபிராமி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்களா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னவாக இருக்க போகுதுன்னா அந்த டார்கெட் ஆடியன்ஸோட பேக்ரவுண்டாக இருக்க போகுது.
அது என்ன ஃபஸ்ட்டு நம்ம கேட்கலாம், அவங்களோட ஏஜ் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு யூஸரை பற்றி. ஸோ வாட் இஸ் யுவர் ஏஜ் அண்ட் கரண்ட் level of education. ஸோ இதுக்கு வந்து அவங்க டைப் பண்ணுற மாதிரியே இருக்கட்டும் ஆன்சரு, இல்லை உங்களால் இது அது சாய்ஸஸ் கொடுக்க முடியும் 18 to 25 அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சாய்ஸஸும் கொடுத்துக்கலாம், இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ஸு. அவங்க என்ன கரண்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அவங்க சொன்னதுக்கப்புறமா அவங்க இப்போ கரண்ட்டாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா எக்ஸாமுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர் யூ ஸ்டடிங் இன் ஸ்கூல், காலேஜ் ஆர் ஸோ இவங்க வந்து லோ இன்கம் லெவலில் தானே இருக்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்டர்நெட் ஆக்சஸும் டிவைசஸ் ஆக்சஸும் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா, படிக்கிறதுக்கு எப்படி படிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது இருக்கா? என்ன டிவைஸில் டிவைஸ் ஆக்சஸ். ஓகே, இதுதான் இந்த கொஷின் தான் சொன்னேன். இது ஓகே, இது வெறும் டிவைஸ் ஆக்சஸ்ன்னு கேட்காம do you have access to அதான் மேம் எனக்கு வந்துட்டு கொஸ்டினா மேக் பண்ண வந்து நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம் இதுக்கு கொஷின் மேக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கோ அந்த கொஷினை வந்து சாட் ஜிபிடியில் போட்டு இந்த மாதிரி கொஷினுக்கு இது மாதிரி ஆன்சர்ஸ் ஓகேவான்னு கேளுங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம்ல ஏஐ. ஓகே மேம். How often do you study outside of school or college? What do you prefer to study? When do you prefer to study? ஏன்னா இது எப்போன்னு தானே கேட்குறோம். What is your biggest difficulty in continuing education? Lack of money? No. ஆனால் நமக்கு தெரியாது அவங்க வந்து எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்கங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து இப்படி கேட்கக்கூடாது. கொஷின் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோன்னா, வாட் is the biggest challenge that affects your education? ஸோ அவங்க எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நம்ம வந்து இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்மில் தானே இதை கேட்க போகிறீங்க. 1-on-1 கேட்டால் கூட நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அவங்க ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேச போகிறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஆனால் இதில் வந்து அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் தெரியும். அதனால் நம்ம வந்து இப்படி கேட்காம நம்மளே அசியூம் பண்ணிக்காமல் அவங்கக்கிட்ட என்ன சேலஞ்சு அவங்களோட எஜுகேஷனை இப்போ கரண்ட்டாக அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹவு டு யூ ப்ரிஃபர் டு லேர்ன் நியூ டாபிக்ஸ்? ஓகே,
இதிலேருந்து ஃபீச்சர்ஸ் நம்ம டெரைவ் பண்ணலாம். குட். ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் எஜுகேஷன் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்? அவங்க எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட்டுங்கிறனால தான் இதிலே வராங்க. அதனால் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். இதை வச்சு நமக்கு எந்த யூஸும் இல்லை, அதனால் இது வேண்டாம். ஓகே, இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இல்லை. என்ன சப்ஜெக்ட் இல்லை ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது. ஒன்ஸ் அவங்க என்ன ப்ரொஃபஷன்னு வேணால் கேட்கலாம் இதுக்கு பதிலாக. இல்லை என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், என்ன சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். இஃப் த ஆப் கேன் கிவ் யூ ஒன் திங், வாட் வுட் யூ சூஸ் ஃபர்ஸ்ட்? ஓகே, இது ஓகே, குட். On preference A, which type of learning do you prefer? Video reading, இது ஆல்ரெடி கேட்டாச்சே. வீடியோ ரீடிங் கொஸ்டின், இது கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாச்சுல, இங்கே இருக்கே. இப்போ வந்து இதில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணாங்களாம். ஏன் இதை வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இதை வந்து அவங்கக்கிட்டே நம்ம கேட்கக்கூடாது. ஸோ நம்ம ரிசர்ச் ஒர்க் பண்ணணும். மேபி நம்ம வந்து குவாலிட்டேட்டிவாக அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபாலோ அப் கொஷின்லாம் கேட்கலாம். ஆனால் இதில் அவங்க என்ன சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அப்புறம் எப்படி நம்ம ஃபாலோ அப் கேட்குறது? ஸோ அப்படி கேட்க வராது. பட் இந்த கொஷின் ஆல்ரெடி இருக்கனால ரிப்பீட்டடாக நம்ம கேட்க வேண்டாம் அதே இதை. இதுக்கு நான் வந்து சஜஷன் கொடுத்துருக்கேன் மாற்றுறதுக்கு. எஜுகேஷன் லெவல் அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறது. வாட் இஸ் யுவர் கரண்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன். அதனால் திருப்பி அது இது வேண்டாம். ஓகே, இதில் வேறு என்னென்ன கொஷின்ஸ் நம்ம ஆட் பண்ணலாங்கிறத நான் ஐடியாவாக சொல்கிறேன். நான் வந்து நம்ம என்ன இதில் மிஸ் பண்ணியிருக்கோன்னா, அவங்க வந்து படிக்கும்போது தனியாக படிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்களா இல்லை யாரோட கைடன்ஸ்லையாவது ப்ரிஃபர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த காம்படேட்டர்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் மென்டர்னு இருப்பாங்க, ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த கோர்ஸராலெல்லாம் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு கம்பெனியிலேருந்து கூகுளிலேருந்து சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியிலேருந்து சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு தனியாக படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை மென்டரோட கைடன்ஸில், மென்டர் வந்து அசைன்மெண்ட்லாம் ரிவ்யூ இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஓகேவா, இல்லை அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி தனி கைடன்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ do you study mostly alone or with guidance? இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து டீச்சர் ஆர் மென்டர், ஆன்லைன் அந்த மாதிரி, ஆர் இதுக்கு how do you usually prefer to study?
நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இந்த கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ காம்படேட்டர்ஸ் எடுத்திருக்கீங்கல்ல அந்த ஆப்பெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அதில் ஐடியா கிடைக்கும். அதில் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும். கோர்ஸராக்குள்ளே போய் பார்த்தா நிறையா டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரே டாபிக் வச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து பெட்டராக ஒரு டாப்பிக்கில் ஐடியா கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் நம்ம வந்து அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட கொலீக் சேர்ந்து படிச்சுட்ருப்பாங்கல்ல. இப்போ உங்கள் கூட வந்து அபிராமி படிக்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து அபிராமியோட அசைன்மெண்ட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க உங்களோட அசைன்மெண்ட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸோ ஃபுல்லாக அந்த ஜேர்னியை கோத்ரூ பண்ணணுன்னா நீங்கள் அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதிலிருந்து கூட உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஐடியாவே வரும். ஓகே மேம். அப்புறம் இப்போ வந்து ஃபினான்ஷியல், இப்போ லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ எது வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆனதாக இருக்கும் எஜுகேஷனுக்கு அப்படிங்கிற கொஷினும் நம்ம கேட்கலாம். வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் challenge that affects your education? எக்ஸாம்பிள் வந்து டியூஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், இல்லை பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி. அப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் பேரியரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் அண்ட் அவேர்னஸும் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். அதனால் ஆமாம், அதுக்கேற்ற கொஷினும் கேட்கணும், மோட்டிவேஷனுக்கு ஏற்ற கொஷினும். அடுத்த கொஷின் என்னவாக இருக்கலாம்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எப்படி அவங்களோட மோட்டிவேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது கேட்கலாம். பிகாஸ் நம்ம வந்து மோட்டிவேஷனையும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அஃபெக்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் ஆர் மோட்டிவேஷன் டு ஸ்டடி. அப்புறம் என்ன மாதிரி சப்போர்ட் இருந்தால் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அவங்களால படிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன மாதிரி சப்போர்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா படிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஃபினான்ஷியல் எய்டு மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா.
இப்போ இதெல்லாம் நான் எப்படி இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எய்ட்லாம் வந்து கோர்சரால இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகே மேம். அது வேறு என்ன கேட்கலாம்? ஸோ இதில் வந்து மிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸஸ் அண்ட் ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் எல்லாமே மாதிரி தான் நம்ம இதில் கேட்க போகிறோம். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்குமா? ஸோ நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இந்த கொஷின்ஸ்லாம் அரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் யூசர்ஸ் கிட்ட இருந்து, அவங்களோட நீட்ஸ் என்ன, பிஹேவியர்ஸ் என்ன, எமோஷ்னலாக என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் யாரை நம்ம கேட்க போகிறோங்கிறதையும் டிசைட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸியா, டீச்சர்ஸியா, பேரண்ட்ஸா, இல்லை என்ஜிஓ ஒர்க்கர்ஸா, அந்த மாதிரி நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த கொஷினரில் இருந்து வரப்போகிற ரெஸ்பான்சஸை வச்சு நம்ம எப்படி அதை வந்து டிசைனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். எதர் நம்ம வந்து இந்த கோர்ஸரால் ஆஃபர் பண்ணுற மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குற பிளாட்ஃபார்மாக இருக்க போதா, இல்லை இந்த லேர்னிங் ஆப்பில் வந்து அஃபோர்டபுளாக இருக்க போதா, எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியணும் அந்த மாதிரி இருக்க போதா, ஸ்வயம்லாம் வந்து ஃப்ரீயாக நிறைய கோர்ஸஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க போதா, இல்லை ஃப்ரீ ரிசோர்ஸ் ஹப்பாக இருக்க போதா, எல்லாமே ரிசோர்ஸஸும் இருக்கும், டீச்சரோட வீடியோஸும் வேறு வேறு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு அவங்க எல்லாமும் அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்க போதா, எப்படி இருக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் கொஷினர் என்ன, இந்த ஆப்ஜெக்டிவ்னா இது கோல் ஆஃப் த கொஷினர் என்ன, இது ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ணணுன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம் கொஷின்ஸு. ஸோ இதுபடி வேறு ஏதாவது கொஷின் இருந்தால் ஆட் பண்ணணும். அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இல்லை, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணாலும் ஓகே தான். படிக்கிற மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து இப்போ அடுத்தது என்னென்னா, இதை கூகுள் ஃபார்ம்ஸில் ஆட் பண்ணிடுங்க. இந்த சேஞ்சஸ்லாம் சேர்ந்து மாற்றிட்டு கூகுள் ஃபார்ம்ஸில் ஆட் பண்ணணும். அபிராமியோடது கரெக்டாக தான் இருக்குது, அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் நான் சொன்னது மட்டும் மாற்றணும். மாற்றிட்டு ஆட் பண்ணிடுங்க கூகுள் ஃபார்ம்ஸில். ஓகே மேம். ஸோ அதுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் வரப்போதா, இல்லை என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வருதுங்கிறதையும் பார்த்து ஆட் பண்ணிடணும். அதை மட்டும் முடிங்க. அதுக்கப்புறமா நம்ம நாளைக்கு வந்து இந்த முன்னாடி நான் சொன்னேன்ல, இந்த காம்படேட்டர் அனாலிசிஸ், செகண்டரி ரிசர்ச் அதை பண்ணலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இதை வந்து சர்க்குலேட் பண்ணணும் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் அந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்டு பண்ணி முடித்த உடனே அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால நீங்களே உங்கள் 2 பேருக்கும் அனுப்பிச்சிருங்க, மாற்றி மாற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு 2 பேரும் ஒன்ஸ் 2 பேருக்கும் ஓகேவாக இருந்ததுக்கப்புறமா எனக்கு அனுப்புங்க. நான் 2 பேரோடதையும் பார்க்குறேன். அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாருக்கும் அனுப்பலாம். மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும், டேட்டா கிடைக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ இந்த காம்படேட்டர் அனாலிசிஸில் ஏதாவது டவுட் இருக்கா?
காம்படேட்டர் அனாலிசிஸ் நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து யாரெல்லாம் காம்படேட்டர்ஸ்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆப்புக்கு வந்து இந்த எஜுகேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுன்னு பார்த்தா எது ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க, கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க கோர்சஸ் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளோட காம்படிட்டர்ஸாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து அந்த கான் அகாடமி சொன்னேன்னா அது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான், ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும், மேக்ஸு, சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் அதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கோர்ஸரா, அது வந்து ரொம்ப எல்லா டாப் யூனிவர்சிட்டிஸில் இருக்க கண்டென்ட்டுமே கொஞ்சம் ஃப்ரீயான கோர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். போய் பார்க்கலாம், இதிலே பார்க்கலாம். அப்புறம் யூடெமி. ஸோ இந்த யூடெமி பார்த்தா இதில் வந்து நிறையா ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, பெய்டு கோர்ஸஸும் இருக்குது அட் த சேம் டைம். ஸோ இந்த மாதிரி ஐடிக்கு, பிஸ்னஸ்க்கு, மார்க்கெட்டிங், டிசைன் எல்லாத்துக்குமே ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் பெய்ட் கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் போட்டிருக்கு எவ்வளோ ரேட் அப்படின்லாம், எது பெஸ்ட் செல்லர் அப்படின்லாம் போட்டிருக்கு. இது ஒன்ஸ் ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா அது லைஃப் டைம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அந்த கண்டென்ட்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம். ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஸோ இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன், நீங்கள் வந்து காம்படேட்டராக எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ இந்த நம்ம இருக்க பேஜ் வந்து லேண்டிங் பேஜு. ஏன்னா நம்ம இங்கே தான் வந்து ஒரு யூஸராக இங்கே தான் வந்து லேண்ட் ஆகிருக்கோம். ஹோம் பேஜுன்னு சொல்லலாம், இல்லை லேண்டிங் பேஜுன்னு சொல்லலாம். இது நம்ம வந்து கிளிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் கோர்ஸை கிளிக் பண்ணி போகிறோம் அப்படின்னா இது டீட்டெயில் பேஜு, அந்த கோர்ஸோட டீட்டெயில் பேஜு. ஏன்னா அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஹார்ஸ் ஆஃப் கண்டென்ட், என்ன ரேட்டு, ஸோ என்னென்ன தேவையான டீட்டெயில்ஸோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் சிலபஸ் இருக்குங்கிறதையும் தெரிய பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் கோர்ஸில் என்ன இருக்குது, தேர்ட் கோர்ஸில் என்ன இருக்குது, நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குமா, எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து ஒரு காம்படேட்டர் யூடெமி. அதுக்கு அடுத்தது நம்ம வேறு என்ன பார்த்தோம், அந்த ஸ்வயம் பார்த்தோமா, அதுவும் பார்ப்போம். NPTEL இதை ஸ்வயம் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயும் இது படிக்க சொல்லுவாங்க, கம்பல்சரியாக படிக்க சொல்லுவாங்க. இதில் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான், ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீ தான், எல்லா கோர்ஸஸுமே இருக்குங்க. இதில் எது நமக்கு வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி அந்த வீடியோ டியூட்டோரியலில் படிக்கலாம். எல்லாம் IITயில் இருக்க ப்ரொஃபஸரு, IIT கான்பூர், குவாஹாட்டி, ஸோ இப்போ டிசைன் கிளிக் பண்ணால் அந்த கேட்டகரியில் இருக்க எல்லாமே வரும். கோர்சஸ் எல்லாம் என்ன, அப்கமிங் கோர்சஸ் என்ன, ஆன்கோயிங் கோர்சஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக எதுவும் இல்லை போல் அப்கமிங்கில். ஸோ இது வந்து 3D பிரிண்டிங், மெஷின் லேர்னிங், என்னென்ன கோர்ஸு எப்போ வருது அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து அபவுட் த கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ டியூரேஷன். ஸோ கோர்ஸோட 6 வீக்ஸ்க்கு என்ன சொல்லி தருவாங்க, என்ன புக்ஸு, இன்ஸ்ட்ரக்டர்னா அந்த மென்டரோட பயோ என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ஸ் சர்டிஃபிகேட், எப்படி கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குங்கிற ப்ரிவ்யூவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாமே நம்ம காம்படேட்டர்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாரோட ஹோம் பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். லைக் இப்போ வந்து இது ஹோம் பேஜுக்கு போகிறோம் ஸ்வயமில். ஹோம் பேஜ் போய் பார்த்துட்டா ஃபஸ்ட்டு வந்து லோகோ இருக்குது, இங்கேயே ஆல்ரெடி லோகோ இருக்குது, திரும்ப லோகோ இருக்குது. அப்போ அது வந்து ரிப்பீட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படி இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் அ குட் UX.
ஓகே, அதனால் ஒரு யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா இதுவே நிறையா ஆக்குப்பை பண்ணிடுது ஸ்பேஸை. ஸோ எது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டுனா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யூஸர் பார்க்கும்போது இருக்கிற ஸ்க்ரீனில் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் காட்டணும். அப்படிங்கும்போது இது வந்து ரிப்பீட்டடாக அது தேவையில்லை. ஸோ இட் இஸ் நாட் அ குட் யூஎக்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங்கில் போடணும். வீக்னஸில் வாட் இஸ் நாட் ஒர்க்கிங்கில் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஸ்வயம்னு இருக்க போது வாட் இஸ் ஒர்க்கிங், வாட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஒரு நிமிஷம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அந்த ஹோம் பேஜ் ஆஃப் ஸ்வயம் இருக்க போகுது இங்கே. ஜஸ்ட் சும்மா இப்போ எழுதுறதுக்காக லைக் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். பட் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். அடுத்தது வந்து எவ்வளோ கோர்சஸ் டோட்டலாக இருக்குது, எவ்வளோ என்ரோல்மெண்ட்ஸ் இப்போ போயிட்டுருக்கு, அண்ட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, டோட்டல் சர்டிஃபிகேஷன் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. பட் நான் அது வந்து மாறிட்டே இருக்குது, டைனமிக் கண்டென்ட்டாக இருக்குது. ஸ்வயம் அப்படி இருக்குது. இதுக்கப்புறம் அதே அட் அ டைமில் நம்ம வந்து கோர்ஸராகவும் பார்க்குறோம். கம்பேர் பண்ணியும் நம்ம பார்த்துக்கிட்டு இந்த காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன இந்த டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கம்பெனிஸில் இருக்க இவங்கெல்லாம் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கு இதில். ஆனால் இந்த மாதிரி இதில் எதுவுமே போடலை. யார் சொல்லித்தராங்கங்கிறதெல்லாம் மேலே போடலை, கீழே தான் அதை போட்டிருக்காங்க, பார்ட்னர்ட் வித் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிறதே. ஓகே, பட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கண்டென்ட் வந்து இங்கே டோட்டல் சர்டிஃபிகேஷன்ஸ்னு இருக்கிறது உடனே மாறிடுது எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. ஸோ நான் ஒன்று பார்த்துட்டு இருக்கும் போதே அது மாறுங்கிறதே எனக்கு தெரியல. அதுக்கு மாறும்னா என்ன பண்ணணும், யூஸ்வலாக என்ன பண்ணியிருக்கணும், கரோசெல்னு ஒன்று இருக்கும். லைக் அது மாறப்போகுதுங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸ்லைடர்ஸ் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக கரோசல்னால். இப்போ இந்த இடத்துல டாட்டட் இருக்குல்ல, இந்த ஃபில் ஆகிருக்க டாட் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும்னு அர்த்தம். இல்லை இந்த ஆரோ மார்க் இருந்தால் கூட அடுத்த பேஜ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஸ்வயமில் பார்த்தா எதுவுமே தெரியல, ஆனால் அதுவாக மாறுது. அதுவாக மாறுறதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் அந்த ஆரோவாவது வச்சுருக்கணும், இல்லை இந்த மாதிரி டாட்டடாவது வச்சுருக்கணும். இந்த டாட் வச்சுருந்தா கூட நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்த பேஜ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும், செகண்ட் பேஜ் இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி இங்கே எதுவுமே வைக்கலை. அதனால் ஒரு யூஸருக்கு வந்து அது கன்ஃபியூஷன் வந்துடும், இருக்கா இல்லையாங்கிறது தெரியாமல். ஸோ அது வந்து டசன்ட் ஒர்க்கில் வரும். பட் இதில் என்ன ஒர்க் ஆகுதுன்னா, அவங்க வந்து கேட்டகரிஸ் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன கோர்ஸ்க்கு அவங்க சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக அவங்க பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்ட்ரென்த். ஸோ அப்போனா ஈஸி நேவிகேஷன் இருக்குது.
அண்ட் இதில் வந்து எத்தனை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது, எத்தனை கோர்சஸ் இருக்குது டோட்டலாக அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் இதை சூஸ் பண்ணணுங்கிறதும் தெரியுது. கோர்ஸரால் பார்த்தோன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது, கரியர் ஸ்கில்ஸ் தட் ஒர்க் அண்ட் ரிவ்யூஸ் மாதிரி, ப்ரைஸிங்கு, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ். இதுலேயும் அதே மாதிரி ஹியர் ஃப்ரம் ஆர் அச்சீவர்ஸ். இன்னொன்று வந்து எட்டிக்ஸ். ஸோ இதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி கரோசல் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி நம்ம பார்க்க முடியும் அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. இதில் போட்டிருக்காங்க பட் அதில் போடல. அதுதான் இப்போ என்னென்ன கோர்ஸு, சர்டிஃபிகேட் கோர்ஸ், மாஸ்டர் டிகிரி, இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக, இது கோர்ஸ்னால் இது, சர்டிஃபிகேட்னால் இது. லைக் கொஞ்சம் பேர் வந்து இதிலே வந்து டிகிரி படிக்கிறதுக்கு வருவாங்க. அவங்கன்னா இதை கிளிக் பண்ணி அதில் இருக்க டிகிரி மட்டும் பார்த்துக்கலாம் என்ரோல் பண்ணுறதுக்கு. அவங்க ரெஜிஸ்டர் தானே பண்ண போகிறாங்க. ஸோ என்ன வேணுமோ அதை ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியுது. இப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ யோசித்து பார்க்கணும், ஸ்வயமில் வந்து டிகிரி இருக்கா இல்லை வெறும் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி டிகிரிக்கு அவங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டியே இல்லைன்னா ஓகே, பட் ஒரு ப்ராப்ளம். ஓகே, அப்புறம் இதில் வந்து என்ன டாப் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி காட்டல, எது மோஸ்ட்டாக என்ரோல் பண்ணுறாங்க எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி காட்டல. பட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கோர்ஸ் கூட இதில் காட்டலாம், அந்த மாதிரியும் காட்டல. பட் ஸோ அதெல்லாம் வந்து வீக்னஸஸில் வரும். அண்ட் பாப்புலர் டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ எப்படி இது பண்ணணுங்கிறது தெரியுதா? வாட் இஸ் ஒர்க்கிங்கில் என்னெல்லாம் ஓகே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது எழுதிடுறோம். வாட் இஸ் நாட் ஒர்க்கிங்கில் இதெல்லாம் கேன் பி இம்ப்ரூவ்டு, இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத எழுதுகிறோம். அப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறோம், அந்த ஹோம் பேஜோ இல்லை ஸ்வைமோட ஆப்பில் வேறு ஏதாவது ஒரு மெயினான ஸ்க்ரீன் எதில் நம்ம இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்க்ரீனை ஆட் பண்ணணும். ஐடியா இருக்கா? சில இடத்துல வந்து இப்போ நான் வந்து டிசைன் போட்ட உடனே அதில் போன உடனே ஒன்றுமே அப்கமிங் என்ரோல்மெண்ட் ஓப்பன்னு காமிச்சிது, ஆனால் உள்ளே எதுவுமே காட்டலை. ஸோ அப்போ வந்து ஒரு யூசர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போகும்போது அதில் எதுவுமே காட்டலைன்னா அப்போ என்னன்னு தெரியும்? இப்போ இதில் இல்லைன்னா இல்லைன்னே காட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஏன் இதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் இல்லைன்னு காட்டுறாங்க? ஸோ அப்போ அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே மேம். அண்ட் இல்லாததுக்கு இவ்வளோ ஃபில்டர்ஸ் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. அண்ட் இந்த இடத்துல ஒரு மாதிரி நேவிகேஷன் இருக்குது, இந்த பேஜுக்குள்ளே போன உடனே ஒரு மாதிரி நேவிகேஷன் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி அவங்க மெயின்டைன் பண்ணலை, வேறு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி என்னெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸ் இதில் இருக்கோ அதையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பாப்புலரான கோர்சஸ் எல்லாமே இருக்குது கரெக்ட் இன்ஃபர்மேஷனோட.
எல்லாமே ஃப்ரீ கோர்சஸாக இருக்குது. அண்ட் எல்லாருமே பாப்புலரான இன்ஸ்டியூட்டில் இருந்து எடுத்திருக்காங்க. எல்லாமே ஐஐடியிலேருந்து எடுத்திருக்காங்க ப்ரொஃபஸர்ஸு. ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸில் வரும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸில் இல்லை கொஷினரில்? ஓகே, தென் அப்போ நீங்கள் வந்து அந்த கூகுள் ஃபார்மில் மட்டும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சர்க்குலேட் பண்ணலாம் கொஷினரை. அந்த சர்க்குலேட் ஆகட்டும். அந்த டைமில் நீங்கள் வந்து காம்படேட்டர் அனாலிசிஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கு நான் இது அசைன்மெண்ட்டாக அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. பை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.